ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு 8 வயசு குழந்தை ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களா உள்ள வீட்டில் ஒரு கதவு தட்டுது. கதவு தட்டினோடனே அந்த ஓனர் கதவு திறக்கிறாங்க. கதவு திறந்ததுக்கு அப்புறம் என்னப்பா வேணும்னா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நான் அந்த வேலையை பார்த்துட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு வந்து அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சு. வாங்க இந்த குழந்தையால என்ன நடந்ததுன்னு விரிவாக பார்க்கலாம். அது ஒரு டிசம்பர் மாதம் அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குளிர் காற்று, ஒரே பனி பொழிவா இருக்கு. தெருக்கள் முழுதும் என்ன இருக்கு, இந்த பனி வந்து பரவி இருக்கு. அந்த வெகு ஒரு இடத்துல ஒரு பெரிய பங்களா இருக்கு. அந்த பங்களாக்கு முன்னாடி ஒரு நிறைய பெரிய பெரிய கார் எல்லாமே நின்னுட்டே இருக்கு. அந்த பங்களால பாத்தீங்கன்னா அஜய் தேவ் பட்டேல், மீரா பட்டேல் அவர் தன்னோட மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜவுளித்துறையில ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்காரு. இவருடைய பேர் எல்லாருக்கும் பரிச்சயமானதுதான். ஆனா 8 மாதங்களுக்கு முன்பு என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய குழந்தை ருத்ராஷ்ன்ற பேரு. அந்த குழந்தை வந்து உடல்நல குறைவால இறந்துருது. அப்போது அவனுக்கு 8 வயது ஆகுது. அன்னில இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பங்களால எந்த ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்கு, ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு. தினந்தோறும் அழுதுட்டு தான் இருக்காங்க. மீரா தினமும் குழந்தை போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கா. குழந்தைங்க விளையாடினது கிறுக்குனது இதெல்லாம் பார்த்து எப்போ அழுதபடியே இருக்கா. ஜெய்தேவ் பட்டேலுக்கும் வந்து தன்னோட வாழ்க்கையில ஒரு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜெய்தேவ் பட்டேலோட வாழ்க்கை ரொம்ப வெறுமையாகிற மாதிரி உணர்றாரு. ஒரு நாள் மீரா பட்டேல் என்ன பண்றாங்க, ருத்ராஷோட கபோர்ட்ஸ் எல்லாம் கிளீன் பண்றாங்க. அங்க ஒரு நோட் புக் இருக்கு. அந்த நோட் புக்ல அம்மா அப்பா எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தா. இதை கேட்ட உடனே மீரா பட்டேலுக்கு தன்னை மீறி கண்ணீர் வந்துருச்சு. தேம்பி 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 அழுது பார்க்கறா. கதறி கதறி அழறா. தன் குழந்தையோட கையெழுத்தை பார்த்த உடனே அழறா. அவளால கண்ணீரை நிப்பாட்ட முடியல. உடனே வீட்டுக்காரர் ஏன் இப்படி அழறான்னு சொல்லிட்டு அஜய் பட்டேல் வராரு. அஜய் பட்டேல் வந்தோடனே என்ன பண்றாரு, தன் மனைவி கூட்டிட்டு வந்துடுறாரு. ஹாலில் உள்ள சோஃபால உட்காந்து 2 பேருமே அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. நீ ஏன் அவ்வளவு வருத்தப்படுற, சரி விடு, எல்லாம் சரியாடும், கண்டிப்பா சரியாடும் சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்க வீட்டுல ஒரு காலிங் பெல் அடிக்குது. அந்த இடத்துல ஒரு காலிங் பெல் அடிக்குது. அப்ப மீரா என்ன பண்றா, தன் கண்ணில் அந்த கண்ணீரை வந்து தொடச்சிட்டு வெளியில போய் பாக்குறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 வயசு சிறுவன் வந்து நின்றுட்டு இருக்கான். வெளியில அழுக்கான ட்ரெஸ், கிழிஞ்ச செருப்பு இப்படி போட்டு வந்து நின்று இருக்கான். கை குப்பி என்ன பண்றான், எனக்கு கொஞ்சம் உணவு இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு சொல்றான். ஏதாவது வேலை இருந்தா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையோட குரலோட கண்ணியமும் வார்த்தைகளும் வந்து மீராவோட இதயத்தை தொடுற மாதிரி இருக்கு. நீ வந்து சாப்பிட வந்து வேலையை பாருன்றாங்க. சரி வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, நீங்க முதல்ல வேலையை சொல்லுங்க, நான் அப்புறம் வந்து சாப்பிடுறேன் அப்படின்றாங்க. முதல்ல வந்து சாப்பிட அப்புறம் வேலையை பாரு அப்படின்றாங்க. அந்த குழந்தைக்கு தான் குழந்தையா நினைச்சு என்ன பண்றாங்க, பூரி சுட்டு பூரி கிழங்கு காய்கறி எல்லாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு உடனே அந்த குழந்தை ரொம்ப பசியில சாப்பிட்டுட்டே இருக்கு. அந்த குழந்தை சாப்பிடுறத பார்த்து அஜய் தேவ் பட்டேலும் மீரா பட்டேலும் ரசிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம அந்த குழந்தை கடிக்கிற ஒரு கடியிலுமே அவங்களுக்கு ருத்ராஷ் தன்னுடைய மகன் பத்தி ஞாபகம் வருது. அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, இப்போது என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்க, எனக்கு சீக்கிரம் சொல்லுங்க, நான் என்ன வேலை செஞ்சுட்டு போறேன் அப்படின்றாங்க. என்னென்ன வேலை செய்யணும் சொல்லுங்கன்னு அந்த குழந்தை கேட்டே இருக்கு. சரி நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல நீ சொல்லு அப்படின்றாங்க. என் பேர் கரண் அப்படின்னு சொல்றான். நான் மாமா வீட்டுல தான் வளர்ந்துட்டு இருக்கேன். அண்ணா அத்தை தினமும் திட்டுவாங்க, நல்லா சாப்பாடு போட மாட்டாங்க, அதனால நான் அங்க இருந்து வந்துட்டேன். எனக்கு அம்மா அப்பா இருந்தாங்க, அவங்க கூலி தொழிலாளி, அவங்க ஒரு விபத்துல இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே மீராக்கு ரொம்ப வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. நீங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க கிட்ட கேட்கறான், நான் தினமும் வரலாமா, இங்க வந்து வேலை செஞ்சுட்டு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப அந்த மீரா சொல்றாங்க, சரி நீ தினமும் நீ எப்பவுமே இங்கே இருக்கலாம், இதுவும் உன் வீடு தான், இனிமே நீ என் சொந்தம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன வேலை சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னா, நீ வந்து படிக்கணும் அப்படின்னு கரனுக்கு ஒரே சந்தோஷம். நிஜமாவா, நிஜமா என்னால படிக்க முடியுமா அப்படின்றாங்க. ஆமா நீ படிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வேலை செய்யாம என்னால உணவு சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து நான் உணவு சாப்பிட்டேன்னா அதுக்கு எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றாங்க மீரா, சரி நீங்க செடிக்கு தண்ணி ஊத்துங்க, இந்த அலமாரில உள்ள புக்ஸ் எல்லாம் அடுக்குங்க, இந்த புக்ஸ்ல ஒரு புக்ஸா நீங்க படிக்கணும், அதுதான் உங்களோட வேலைன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வேலை சொல்றாங்க. கரணும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடறான். சாயந்தரமா அது அந்த ட்ரெஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை ட்ரெஸ் போட்டு வரான், ஒரே சந்தோஷமா இருக்கான். ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி அழகான ட்ரெஸ் யாரும் கொடுத்ததே கிடையாது. அதை போட்டு அவன் அழகு பார்க்கறான் கண்ணாடியில. பார்த்தோன்னே சந்தோஷமா இருக்கான். அது மட்டும் இல்லாம மீரா ஒரு அறையை கொடுத்துட்டு நீங்க தனியா தூங்கிக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ தனியா தூங்கிக்கோன்னு சொன்னே அன்னைக்கு தான் கரண் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியா சந்தோஷமா தூங்குறான். மீரா வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன கடவுள் ஒரு இன்னொரு குழந்தை கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமா இது பண்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அஜய் பட்டேலும் கரணும் வந்து ஸ்கூலுக்கு அட்மிஷன் போறதுக்கு கிளம்புறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் கிளம்புறாங்க. அஜய் பட்டேல் தன்னோட கார் எடுத்து ரெடியா இருக்காரு. அப்ப கரண் கொஞ்சம் பயமாவே இருக்கு. அப்ப மீரா வந்து பயப்படாத செல்லம், படிப்பு ஒண்ணுதான் வாழ்க்கையில ரொம்ப பெரிய விஷயம், கண்டிப்பா நீ படிக்கணும் அப்படின்றாங்க. கரண் அந்த ஸ்கூலுக்கு போனோடனே நிறைய பிள்ளைங்களை யூனிஃபார்ம் போட்டு பார்த்தோன்னே பயந்துடுறான். அவன் வேற ஏதாவது உலகத்துக்கு வந்த மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம ஹெட்மாஸ்டர் ஆஃபீஸ்ல தனது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அஜய் பட்டேல் முடிக்கிறாரு. முடிச்ச உடனே
உடனே ஸ்கூலுக்கு போனேன் எல்லாருமே சிரிக்கிறாங்க, இவனும் சிரிக்கிறான். ஒரு சில பேர் சிரிக்கிறாங்க, ஒரு சில பேர் உன்னை பத்தி குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. கரணுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. கரணுக்கு வந்து ஒரு விசித்திரமான உணர்வு ஒண்ணு ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்ப தான் மனசுக்குள்ள நினைக்கிறான், எனக்கு வந்து மீரா அம்மாவும் எனக்கு ஒரு அம்மா மாதிரிதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் தன் மனசுக்குள்ள நினைக்கிறான். வீட்டுக்கு திரும்பி வந்தோடனே அந்த ஸ்கூல்ல நடந்த ஃபன்னான விஷயம் எல்லாமே சொல்றான். ஸ்கூல் மிஸ் இப்படி என்னை பார்த்து சிரிச்சாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணாங்க, ஒரு சில பேர் இப்படி டான்ஸ் ஆடினாங்க, இது இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அழகா தன்னோட பேரண்ட்ஸ்க்கு விளக்கிட்டு இருக்கான். அப்ப அஜய் தேவ் பட்டேல் எப்பவுமே சொல்றாங்க, ஆரம்பம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீ போக போக சரியாடுவேன்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட் என்ன பண்றாங்க, மீரா வந்து கரணுக்கு பிடிக்கிறதுக்கு பால் கொடுத்துட்டு போய் படுத்து தூங்க அப்படின்றாங்க. ஆனா கரண் வந்து படிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கான். அந்த மேக்ஸ் ஒண்ணுமே புரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்ப அந்த நேரத்துல மீரா என்ன பண்றாங்க, அவனுக்கு வரலாறு உள்ள விஷயங்கள்லாம் ஒரு கதை மாதிரி சொல்லி தராங்க. மேக்ஸ் உள்ள விஷயம் எல்லாம் விளையாட்டு போல சொல்லி தராங்க. சந்தோஷமா கொஞ்சம் கொஞ்சமா கத்திட்டு இருக்கான். அப்ப அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து கிசுக்கிறாங்க. ஒரு அனாதையை கொண்டு வந்து வளர்த்துட்டு இருக்காங்க, இந்த உறவு வந்து வித்தியாசமா இருக்கும், இது வந்து ரத்த சொந்தம் கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் அவங்க வேலையை காமிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா மீரா வந்து அது பெருசா தன்னோட மனசுக்குள்ள எடுத்துக்கவே இல்லை. கரண் வந்து இப்ப ரொம்ப நல்லா படிக்கிறான் அப்படின்னு ஸ்கூல்ல சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஒரு சந்தோஷமா இருக்கு. கரணும் எல்லா விஷயமும் நல்லா பாத்துக்கிறான், நல்லா புரிஞ்சுக்கிறான், சொல்லி கொடுத்த உடனே எல்லாத்தையும் செஞ்சுட்டான். அவனை பார்த்து நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்றாங்க. ஸ்கூல்ல ஒரு நாள் என்ன கட்டுரை போட்டி நடக்கிறாங்க. கட்டுரை போட்டியில ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க, பெற்றோர்கள் சொல்லிட்டு. அப்ப அவன் என்ன பண்றான், தான் சொந்தமா உட்காந்து எழுதிட்டு இருக்கான். தன்னுடைய வளர்த்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறான். இப்படி எல்லாத்தையும் உங்களை பத்தி புகழ்ந்து பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்டுரை போட்டியில இவன் தான் வின்னர் ஆகுறான். அப்ப அதை பார்த்தோன்னே அஜய் பட்டேலுக்கும் மீரா பட்டேலுக்கு அவ்வளவு சந்தோஷமா எடுத்து ரெண்டு பேருமே அழறாங்க. வீட்டுக்கு கோபப்படுத்தி வந்து என்ன பண்றான், அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடே ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி இருக்கு. இப்ப கரனோட மாமா இந்த விஷயத்த நியூஸ் பேப்பர்ல பாக்குறாரு. இது என்னோட தங்கச்சி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமான்னு சொல்லிட்டு கரனோட மாமாவோட மனைவி சொல்றாங்க, சரி பெரிய வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டான் போல, இவனை துரத்தி விட்டா இவன் இங்க போயிருக்கான், நான் போய் அவனை பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெகுன்ற இடத்துக்கு போறான். இதை விசாரிச்ச உடனே கரண் வெளில இருந்து பாக்குறான். வெளில இருந்து பார்த்தோன்னே பயப்படுறான். இரவு அவனால தூங்கவே முடியல. அப்ப மீராட்ட சொல்லி அழுகுறான், அம்மா எனக்கு எங்க மாமா கூட அனுப்பிடாதீங்க, அவங்க விட்டு போகணுமான்னு சொல்லிட்டு அழுகுறான். மீரா அப்ப அனுப்பிச்சிட்டே சொல்றான், இல்ல தங்க நீ எங்களை விட்டு எல்லாம் போக வேண்டாம், யாரும் அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்றான். நிஜமாவா அம்மா அப்படின்னு சொல்றான். நீ வந்து எங்களோட குழந்தை, உன்னை யாரும் உங்களை வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே வந்து ஒரே சந்தோஷமாகறான். கரண் வந்து ஒரு பருவ வயதை அடைஞ்சிட்டான். படிப்புல ரொம்ப சுட்டித்தனமா இருக்கான், அது மட்டும் விளையாட்டுலயும் சுட்டித்தனமா இருக்கான். விளையாட்டுல முதல் பரிசு வாங்குறான். அது வாங்கின உடனே என்ன பண்றான், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீராவும் ஜெய்தேவ் கழுத்துலயே போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பேசுறாங்க, இந்த பையன் ஒரு பெரிய மேதையா இருக்கான், எல்லாத்துலயுமே இதுவா இருக்கான். அப்ப ஜெய்தேவ் கிட்ட சொல்றாங்க, இது ஒன்னும் ரத்த சொந்தம் கிடையாது, என்னைக்கா தான் உன்னை விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. அக்கம் பக்கத்துலாம் ஜெய்தேவ் பட்டேல் ரொம்ப பெருசா எடுத்துக்காம தன்னோட வேலையை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப இப்படியே நாட்கள் போகுது. கரண் காலேஜ் படிக்கிற வயசு வந்துருச்சு. காலேஜ் படிச்சுட்டே இருக்கான். அவனோட படிப்பு எப்பவும் போல ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு. அங்க ஒரு பெண் தோழியை பாக்குறான். முதல்ல 2 பேர் ரொம்ப தோழியா பேசிட்டே இருக்காங்க. அந்த மனசை தோன்றதை ஒவ்வொருத்தவங்களும் சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆலியாவுக்கு ரொம்ப ஒரு பெரிய மதிப்பு ஏற்படுது. ஏன்னா தன் பெற்றோர்களை பத்தி எப்பவுமே பெருமையா பேசிட்டு இருப்பான் கரண். வாழ்க்கையில புதிய திருப்பமா ஆலியா வந்திருக்கா. அவனோட படிப்போட இறுதி ஆண்டு வந்துருச்சு. அந்த சூரத்தோட நகரத்துல உட்காந்து எல்லாம் அந்த காத்த சுவாசம் பண்ணிட்டு இருக்கான். அவன் படிக்கிறது மட்டும் இல்லாம சிறு சிறு வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கான். அவன் அப்பாட்ட சொல்றான், அப்பா என்னால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப ஜெய்தேவ் பட்டேல் சொல்றாரு, கண்டிப்பா உன்னை தடுக்க இங்க யாரும் கிடையாது, உனக்கு என்ன விருப்பமா இருக்கோ அது கண்டிப்பா செய்ப்பா அப்படின்றாங்க. மீரா பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் கடவுளை கும்பிடுறாங்க. கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல அழகான ரொம்ப சந்தோஷமான ஒரு பையனை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு தினந்தோறும் கடவுளை பிரார்த்தனை பண்றாங்க. கரனுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, தன்னோட வேலைகளை கரெக்டா செய்வான், எந்த ஒரு விஷயத்துக்கு கரெக்டா முடிப்பான ஒரு நல்ல பேர் வந்திருக்கு கரனுக்கு. ஆலியாவும் கரனும் நட்பா இருந்தது ஒரு கட்டத்துல ஆழமான உறவா மாறி காதலா மாறுது. ஆலியா பாத்தீங்கன்னா சூரத்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த பெண், நல்லா படிப்பா, நல்ல உறவுகளை மதிப்பா. அதனாலதான் வந்து கரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கரண் ஒரு கட்டத்துல தரித்த வரவழைச்சு தன் பெற்றோர்கிட்ட பேசுறான், அம்மா அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நான் வந்து ஆலியான ஒரு பெண்ணை விரும்புறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்றாங்க. எனக்கு அப்பா ஜெய்தேவ் பட்டேலும் மீராவும் சொல்றாங்க, கண்டிப்பா வந்து உனக்கு பிடிச்ச வழக்கு தான் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒரு மகன் இருக்கு, இப்போ ஒரு மகளும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மீரா சொல்றாங்க. அந்த சேவ் என்ற பகுதி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கோலாகலமா ஒரே லைட் வெளிச்சமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவனோட கல்யாணம் ரொம்ப கோலாகலமா மிகவும் பிரம்மாண்டமா நிறைய தொழிலுக்கு முன்னாடி வந்து எல்லாம் நடக்குது. நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியுது. கரண் வந்து ஒரு சொந்த வீட்டை வந்து கட்டிட்டு இருக்காரு அந்த டைம்ல. அப்ப முதல் முறையா மீரோட காலில் கரணோட மனைவி ஆலியா வந்து தொட்டு கும்பிடுறாங்க. தொட்டு கும்பிட்டோன்னே உங்களை முத்தமிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க, ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. எல்லா குடும்பத்தை போல அவங்க குடும்பத்திலயும் மருமகள் வந்த உடனே ஒரே சந்தோஷமா போகுது. மருமகள் ரொம்ப எல்லாரையும் ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க, ரொம்ப மரியாதை தராங்க, மாமனார் மதிக்கிறது சரி, எல்லா விஷயம் நல்லா பாக்குறாங்க. கரண்க்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ஒரே சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு காலம் செல்ல செல்ல வந்து நிலைமை மாறிட்டே இருக்கு. கரண் பாத்தீங்க அப்படின்னா அவரோட சிறு தொழிலை தொடங்குறாரு. அவனோட கடின உழைப்புக்கு நல்ல பதில் அளிக்குது. குடும்பத்தோட நிதி பொறுப்புகள் எல்லாமே கரண் கிட்ட வந்து சேருது. வீட்டோட பொறுப்புகள் எல்லாமே ஆலியா கையில வந்து சேருது. வீட்டோட பொறுப்புகள் ஆலியா கையில வந்த உடனே ஆலியாவோட குணத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது. யாரையும் மதிக்கிறது
இல்ல, எதிர்த்து பேசுறது, பெரியவங்க வந்தாலே ரொம்ப கேவலமா பேசுறது அப்படின்னு இது பண்ணிட்டே இருக்கு. சிறு சிறு விஷயங்களுக்கும் எப்பவுமே கோவப்படுறான், சண்டை போடுறது இப்படியே தொடங்கிட்டே இருக்கு. அப்ப ஜெயதேவ் சொல்றாரு, நம்ம கரண் கிட்ட இவளை பத்தி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மீரா இல்ல, நம்மளோட அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் சொல்லாம இப்படியே வருத்தப்பட்டே இருக்கா. அப்ப ஜெயதேவ் நான் சொல்றேன் கரண்ட்னா இல்ல, நீங்களும் சொல்லக்கூடாது, அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், இந்த வீடு நிம்மதி இழந்துடக்கூடாது நம்புறேன், தயவு செய்து சொல்லாதீங்க அப்படின்றாங்க. மறுபடியும் அக்கம் பக்கத்துல சொல்றாங்க இந்த வீட்டோட தோரணையே மாறிடுச்சு அப்படின்றாங்க. அப்ப திருப்பி சொல்றாங்க ரத்த உறவு மட்டும்தான் உங்களுக்கு எப்பவுமே சொந்தமா இருக்கும் அப்படின்றாங்க. இதெல்லாம் மீராக்கு கேக்குது, கேட்டுட்டு கேட்காதபடி இருக்காங்க. ஆனா மீரா ரொம்ப வேதனையில உச்சியில இருக்காங்க. இரவானா பாத்தீங்க அப்படின்னா தலைக்கண்ணில படுத்து அப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு நாள் மீராவுக்கும் கரணோட மனைவிக்கும் பெரிய சண்டை நடக்குது. கரணோட மனைவி நிறைய வார்த்தைகளை விட்டுடுறாங்க. அப்ப இதை கேட்ட உடனே கரண் என்ன பண்றாரு, பெருசா போய் எதுவும் கேட்காம ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. கரனுக்கு ரொம்ப கோவம் என்ன பண்றான், ஆலியாவை திட்டான். நீ எப்படி இந்த மாதிரி பேசுவ, பெரியவங்க சின்னவங்களா மரியாதை கொடுத்து பேச மாட்டேன், இவ்வளவு இதுவா பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாட்கள் வீட்டுல கரண் யார்கிட்டயுமே பேசாம ரொம்ப அமைதியாவே போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் ஆலியா பேசுறான், அவங்க மேல உள்ள தப்பெல்லாம் பேச மாட்டேன், நீ எப்பவுமே உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க அம்மாவை ரொம்ப குறை சொல்லிட்டே இருந்தான். அப்போ ஒரு கட்டத்துல கரண் ரொம்ப அமைதியாகி ஒரு மாதிரி கண் கலங்கி ஒரு பெரிய மூச்சு விட்டு சொல்றான், இவங்க என்னோட சொந்த பேரண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு நாள் பசிக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன், என்னை சொந்த மகனா தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க இப்படி வளர்க்கணும்னு அவசியமே கிடையாது, இவங்க மட்டும் என்ன இப்படி வளர்க்கல அப்படின்னா நானும் நடுத்தருவில் பிச்சை எடுத்துட்டு தான் இருப்பேன், உனக்கு இப்படி ஒரு பங்களா இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காது, இந்த நிலைமைக்கு நான் வந்தேன்னா எனக்கு இவங்க தான் காரணம், அதனால உங்களை நீ எதிர்த்து பேசாத, ரொம்ப ஏளனமா நினைக்காத, இவங்க இல்லைன்னா நான் இப்படி ஒரு நல்ல மகன் உனக்கு கிடைச்சிருக்காது, இவங்க என்னை பார்த்து நல்லபடியா வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு எந்த வித அவசியமே கிடையாது, அவங்க கிட்ட இருந்த சொத்துக்கு 10 பேர் வேலையாட்கள் வச்சு அவங்க செஞ்சிருக்கலாம், ஆனா நான் வாழ்நாள் முழுதும் எனக்கு செஞ்சிருக்காங்க, அதனால தயவு செய்து நீ அவங்களை ஏளனமா பேசாத, எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அப்ப மீரோட மனைவி ஆலியா என்ன பண்றா, உடனே மீரா கிட்ட மீரா காலில் விழுந்து மன்னிச்சிருங்க அத்தை, நான் பேசுனதா தப்பு தான், இனிமே நான் உங்களை இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அழுகுறா. அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா மீரா ரொம்ப மதிப்பு தரா, மரியாதை தரா, ரொம்ப பாசமா பாத்துக்கிறா. அத்தை நீங்க எங்க வீட்டுக்கார ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க அத்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசுறா. அஜய் தேவுக்கும் மீராவுக்கும் ரொம்ப நெருக்கமாகறா. ஆலியா இப்ப அப்படி நல்லபடியா போயிட்டு இருக்கு. சில ஆண்டுகள் போது கரனுக்கு 2 குழந்தைகள் வந்துடுறாங்க. ஒரு காலத்துல சண்டை மட்டும்தான் கேட்டு இருந்த வீட்டுல இப்ப சிரிப்பொறி மட்டும்தான் கேட்டுட்டே இருக்கு. அந்த குழந்தைங்க விளையாடுறது, கதை சொல்வதுன்னு ஒரு பெரிய குடும்பமா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கரண் தன்னோட வியாபாரம் நன்றா போயிட்டு இருக்கு. சூரத்ல பல இளைஞருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கான் கரண். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு கடின உழைப்பால அவனோட பிசினஸையும் என்லார்ஜ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் கரண். ஒரு நாள் மாலையில என்ன பண்றாங்க, மீரா நின்று கீழே தாழ்வாரத்துல பாத்துட்டு இருக்காங்க. மீராவோட கணவர் கிட்ட மீரா சொல்றாங்க, நமக்கு கடவுள் ஒரு அழகான குழந்தைய கொடுத்திருக்காருல அப்படின்னு சொல்றாங்க. அஜய் தேவ் பட்டேல் என்ன பண்றாரு, மேல நின்று பார்த்துட்டு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாரு. ரத்த ஒரு அடிப்படையில வாழ்க்கை அமையல, மனித நேயம் அடிப்படையான ஒரு வாழ்க்கை மாதிரி இருக்கு, நான் மனித நேயமா இருக்கதான் இன்னைக்கு ஒரு நல்ல மதிக்கிற பையன் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சிருக்கு, அந்த மனித நேயத்தால தான் இன்னைக்கு எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் என் வாழ்க்கையும் என் கணவரையும் என்னையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க மீரா மனித நேயத்தோட நடந்தாலும் மீராவுக்கு ஒரு நல்ல மகன் கிடைச்சாங்க. அதே மாதிரி கரணும் ஒரு நல்ல மனித நேயத்தால இருந்தாலும் அவனுக்கு ஒரு நல்ல பெற்றோர்கள் கிடைச்சாங்க. பெருமை மனித நேயத்தால இருக்கவே ஒரே நேரத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.